بسم الله الرحمن الرحيم. தஸ்பீஹ் தொழுகை அப்படிங்கிறது மார்க்கத்துல இருக்கா? இத வார வாரம் வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல எல்லாம் தொழுதுகிட்டு இருக்காங்க. இது மார்க்கத்துல இருக்கா? அதாவது தஸ்பீஹ் தொழுகை என்று ஒரு தொழுகை தொழுகிறார்களே, இது மார்க்கத்தில் இருக்குதா என்று கேட்கிறாங்க. தஸ்பீஹ் தொழுகை என்பதை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கத்தில் இருக்குதான்றதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க இதுலயும் தெரிந்து கொள்ளணும். சில பதில்களுக்கு சில அடிப்படை வழங்கி வச்சிருக்கணும். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஹதீஸ். ஹதீஸ் மூணு வகை. ஒன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா அதுக்கு பேர் ஹதீஸ், ரசூலுல்லாஹ் செஞ்சு இருந்தா அதுக்கு பேர் ஹதீஸ், ஒரு ஆள் செய்யும் போது ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னு வைங்க, அதுவும் என்னது ஹதீஸ். சொல் செயல் அங்கீகாரம் அப்ரூவல் பண்றது மூணு என்னது ஹதீஸ். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன்ல நம்ம அனைத்தையும் ஏத்துக்குறோம். குர்ஆன்ல உள்ள எந்த வசனத்தை யாரும் மறுப்பாங்களா? மறுக்க முடியாது. குர்ஆன்ல உள்ள அப்படியே ஆதாரமா நம்ம எடுத்துக்கிறோம். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதை ஒருவரோ ரெண்டு பேரும் தான் அறிவிப்பாங்க. குர்ஆனை எல்லாரும் அறிவிப்பாங்க. குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூலுல்லாஹ் இதைத்தான் எங்களுக்கு தந்தாங்க என்று ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அறிவிக்கிறதுனால, ஒட்டுமொத்த தாபீன்கள் அறிவிச்சதுனால, ஒட்டுமொத்த தபுக தாபீன் அறிவிச்சதுனால, ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் அடுத்த சமுதாயத்துக்கு அறிவிக்குது. இதுதான் குர்ஆன். நமக்கு நம்ம வாப்பாவை சொன்னாரு, எல்லா ஊர்ல உள்ள வாப்பாவும் எல்லா ஊர்ல உள்ள பிள்ளைக்கு இதுதான் சொன்னாங்க. நம்மளும் இதான் குர்ஆன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போறோம். 14 நூற்றாண்டாக சங்கிலி தொடராக எல்லாரும் எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினால குர்ஆன்ங்கிறது 100% அப்படியே நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஹதீஸுகள் வரக்கூடியதை பொறுத்த வரைக்கும் அதை ஒருவரோ ரெண்டு பேரும் தான் அறிவிப்பாங்க. ஒரு தொழுகை சட்டத்தை அறிவிக்கிறதா இருந்தா எல்லா சஹாபியும் அந்த சட்டத்தை அறிவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு செய்தி அபூபக்கர் அறிவிப்பாரு, ஒரு இது உமர் அறிவிப்பாரு, ஒன்று அபூ ஹுரைரா அறிவிப்பாரு. சஹாபியை விட்டுருங்க, சஹாபிட்ட இருந்து அடுத்து அறிவிப்பாங்களே, அதை எடுத்துக்கிட்டா கூட ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அறிவிப்பாங்க. அதுக்கு அடுத்து அறிவிப்பாங்களே, அதை கூட ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அறிவிப்பாங்க. அப்ப நூல்களாக எழுதப்படுறதுக்கு முந்தைய காலங்கள்ல எல்லாம் இந்த ஹதீஸுகள் என்று சொல்வது ஒருவர் இருவர் அல்லது மூவர், அதிகபட்சமா 10 பேர், இந்த வழியாகத்தான் ஒரு செய்தி அறிவிக்கப்படும். அப்ப அதை நம்ம நம்பத்தான் வேணும், அதை நம்ம நம்பணும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பேர்ல ஹதீஸுகள் மக்கள்கிட்ட போன மாதிரி இட்டுக்கட்டி ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. புக்குல இல்லாதனால, புக்கு ரெஃபரன்ஸா இருந்தா இட்டுக்கட்ட முடியாது. இப்ப புகாரின்னு புக் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நான் ஒன்றை இன்னைக்கு இட்டுக்கட்ட முடியாது. முஸ்லிம் இந்த காலத்துல யாரும் ஹதீஸ் இட்டுக்கட்ட இயலாது. ஏன்னா எல்லாமே புக்ல ரிட்டன்ல உண்டாக்கி வச்சாச்சு. ரிட்டன்ல செஞ்சதுக்கு பிறகு புதுசா ஒன்றை உண்டாக்குனா எந்த புக்ல இருக்குன்னு கேட்டுருவோம். புக்கு வடிவத்தில் இல்லாம செவி வழியாக பரவி கொண்டிருந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப எப்படின்னு கேட்டா, ஒருத்தன் சொரக்காய் விற்கிறான்னு வைங்க, இந்த சொரக்காயை கொண்டே தெருவில் விற்கும்போது என்ன செய்வான், யார் சொரக்காய் தின்றார்களோ அவர் சொர்க்கத்துக்கு போய் விடுவார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றான். சொரக்காய் மட்டும் வித்து போயிடும். இந்த சொரக்காயை விற்கிறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களும் இருக்குது. இந்த சொரக்காய் அவர் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த சொரக்காய்க்கு ஏதாவது சிறப்பு இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை யூஸ் பண்ணி பார்ப்போம், பண்ணுனா நிறைய என்ன செய்யும், வியாபாரம் நடக்கும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் என்ன செய்வான், அவனோட வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ்களை இட்டு கட்டினாங்க. அதே மாதிரி சில ராஜாக்கள் மன்னர்கள் இருந்தானுவோ, இந்த மன்னர்கள் செய்யற அக்கிரமம் ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க. அப்ப சில காசுக்காக வேண்டி மார்க்கத்தை வளைக்கக்கூடிய ஆலிம்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்திருப்பாங்கல்ல, எல்லா காலத்திலும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த மன்னரை ரசூலுல்லாஹ்வை பாராட்டி சொன்ன மாதிரி விட்டு அடிப்பாங்க. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இவர் ரசூலுல்லாஹ்க்கு யார் 300 வருஷம் பின் வந்திருப்பாரு, இவரை பாராட்டிட்டு என்ன செய்வாங்க, ஹதீஸை உண்டாக்குவாங்க. அதே மாதிரி எதிரியை திட்டிக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு முகபத்து வச்சு அவரை பாராட்டுற மாதிரி, உஸ்மான திட்டுற மாதிரி, இப்படி அவனுக்கு பிடிக்காத ஆளை திட்டி பிடிக்கிற ஆளை பாராட்டி எல்லாம் அவனுக்கு ஹதீஸ்கள் என்ன செஞ்சான், உண்டாக்கிட்டு போனான். அப்ப இப்படியாக ஹதீஸ்கள் வரும் பொழுது, அப்ப ஹிஜ்ரி 200களில் வாழ்ந்த அறிஞர்கள், 150 200களில் வாழ்ந்த அஹ்மது இப்னு ஹம்பலி, யஹ்யா இப்னு முஈன், அலி இப்னு மதீனி, புகாரி, முஸ்லிம், இவங்கெல்லாம் அந்த 200 காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்.
இந்த அறிஞர்கள் என்ன பார்க்கறாங்கன்னு கேட்டா, இது ரசூலுல்லாஹ் சொன்னதும் வருது, சொல்லாதும் வருது, இஸ்லாத்துக்கு எதிரானது வருது, கட்டுக்கதையும் வருது, எது ஹதீஸ் எது ஹதீஸ் இல்லைன்னு நம்ம எப்படி அதை பிரித்தறிகிறது என்பதற்காக வேண்டி அவங்க பல சிட்டிங் உட்கார்ந்து பல ஆய்வுகள் பண்ணி பல டிஸ்கஷன் செய்து பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒவ்வொரு ஹதீஸுக்கு என்ன செய்யணும், சொல்லக்கூடியவர் நல்லவரா இருக்கணும். இப்ப இப்ப 200 வருஷம் ஆச்சுங்க. 200 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னா இது ஒரு ஆள் வழியா வந்திருக்காது. இப்ப ரசூலுல்லாஹ் முடிஞ்சு நம்ம 200ல வாழ்றோம்னு கற்பனை பண்ணிக்கிறோங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாப்ப எத்தனை வருஷம் ஆகுது இப்ப வச்சுக்கிறோம், ஒரு 200 வருஷம் ஆகுதுன்னு வச்சிருப்போம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை ஒருத்தர் சொல்லுவார்னு கேட்டா அவர் ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பாரா? 200 வருஷம் ஆயிடுச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அப்ப அவருக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க, அவர் ஒரு பேரை சொல்லுவாரு, அவர் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காரு, அவரும் பார்த்திருக்க மாட்டாரு. இப்படி பாத்தீங்கன்னா என்ன வரும், எனக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு 5 பேராவது சொல்லணும், ஒரு 7 பேராவது தேவைப்படும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் ஹிஜ்ரி 200 காலகட்டத்தில் ஒரு செய்தி அறிவிக்கிறதா இருந்தா அது யார் யார் வழியா வந்துச்சுங்கிற லிஸ்ட் தந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோம். ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னான்னு திடீர்னு ஒருத்தர் சொன்னாருன்னா நீ ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளாளா, உனக்கு எவன் சொன்னா சொல்லு. எப்படி பிடிச்சாங்க கிடிக்கிப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அந்த 200ல யாராவது சொன்னால் இந்த அறிஞர்கள்லாம் கூடி என்னஞ்சாங்க, அவனை குறவளைய பிடிச்சி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கட்டி ஓண்டைய சொன்னாங்க, யார் சொன்னா, எனக்கு இந்த அவர் தான் சொன்னாரு, அவரை பத்தி விசாரிப்பாங்க. அவருக்கு யார் சொன்ன, அவருக்கு அவர் சொன்னாரு என்று விசாரித்து விட்டு அந்த எல்லாரும் நல்லவங்க என்று அந்த சமுதாயத்தில் அறியப்பட்டு இருந்தால் அதை ஹதீஸ்னு ஏத்துக்குவாங்க. அல்லது இவர் சொல்றாரு எனக்கு இவர் தான் சொன்னாரு, இவர் உண்ணா நம்பர் ஃப்ராடுன்னு எல்லாரும் தெரியுது. அப்ப என்ன செய்வாங்க, ஆஹா இது வேற மேட்ரு, வேறு மாதிரியான மேட்ரு, அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஹதீஸ சொல்லும் பொழுது யாவும் சக்தி உள்ளவரா இருக்கணும், கரெக்டா புரிந்து கொள்ளக்கூடியவரா இருக்கணும். நான் ஒண்ணு சொல்ல அவர் வேற ஒண்ணு புரிஞ்சாருன்னு வைங்க, அவர் ஹதீஸ் ஏத்துக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் உன்னோட கொண்டு வழங்கி இருக்கலாம். அப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்னு சொன்னா அறிவிக்கக்கூடிய எல்லாரும் என்னவா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்தவராக பார்த்தவராக இருக்கணும், நம்பிக்கையாளர்களா இருக்கணும், நினைவாற்றல் உள்ளவங்களா இருக்கணும். இந்த மாதிரியான சில கண்டிஷன் எல்லாம் போட்டு ஹதீஸ்கள் ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சு ரசூலுல்லாஹ் உதாரணமா அந்த புகாரியா கிதாப், அது புகாரியா ஏதாவது ஒன்று தாங்களேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், உங்களுக்கு மக்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி. இது சும்மா புகாரியும் 4ஆம் பாகம் வைங்களேன், 4ஆம் பாகம் தான் இருக்குது. சும்மா இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. எந்த பக்கத்தானே எடுத்துக்கலாம், இப்படி ஒரு ஹதீஸை காட்டுறோம். இந்த ஹதீஸ்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க என்கிற ஒரு செய்தியை போட்டு இதை அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்னு முடிச்சிருப்பாங்க. இந்த முதல் வரியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்கும், செய்தி இருக்கும், கீழே இது அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்னு போட்டிருக்காங்களா. தமிழ்ல இவ்வளவுதான் இருக்கும், அரபில இவ்வளவு இருக்காது. தமிழ்ல நீங்க பாக்குறீங்கல்ல, தமிழ்ல இவ்வளவுதான் போட்டிருப்பாங்க, எந்த ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவுதான் இருக்கும். அரபில என்ன இருக்கும்னு கேட்டா அபூ ஹுரைரா சொன்னார்னு மட்டும் இருக்காது. எப்படி இருக்கும், இந்த புகாரிங்கிற கிதாபுக்காரர் சொல்றாரு, எனக்கு இப்ராஹிம் பின் மூசா, மூசா என்பவருடைய மகன் இப்ராஹிம் சொன்னாரு, அவருக்கு யூசுப் என்பவருடைய மகன் ஹிஷாம் என்பவர் சொன்னாரு, அவருக்கு மஅமர் என்பவர் சொன்னாரு, அவருக்கு ஜுஹ்ரி என்பவர் சொன்னாரு, அவருக்கு சயீத் பின் முஸையப் சொன்னாரு, அவருக்கு அபூ ஹுரைரா சொன்னாருன்னு இந்த ஒரு செய்திக்கு இவ்வளவு பேரை அரபியில கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் தமிழ்ல போட்டா உங்களுக்கு ட்ரையா தெரியும். இப்படிலாம் எழுதுனா பக்கம் ஜாஸ்தியா போயிடும். இது உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு இந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால மொழிபெயர்க்கல விட்டுறாங்க. நாங்க மொழிபெயர்த்தாலும் அப்படித்தான் விட்டுருவோம், இவங்க யார் மொழிபெயர் விட்டுருவாங்க. எந்த ஹதீஸ் எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும். இந்த ஹதீஸ் எடுத்தாலும் மேட்ருக்கு 3 வரியை விட்டுருவாங்க. இந்த 3 வரி என்ன இருக்கும்னு கேட்டா பேர் இருக்கும், எனக்கு அவர் சொன்னாரு, புகாரிங்கிறவர் சொல்ல எனக்கு இவர் சொன்னாரு. இவங்க எல்லாருமே ஆத்தன்டிக்கான ஆளுக்கு என்பதற்கு வரலாறு இருக்கும். இந்த பேர் ஹிஷாம் சொன்னாருன்னு ஹிஷாமை தேடி பார்த்தீங்கன்னா அவர் எப்ப பிறந்தாரு, கேரக்டர் என்ன, ஒரு நல்ல யாவசக்தி உள்ளவரா, ஒழுக்கமானவரா, அவருக்கு யார் நற்சான்று கொடுத்திருக்கிறா, அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்த ஆள் யாரு என்ற டீட்டெயில் எல்லாம் கிடைக்கும். 5 லட்சம் பேருடைய வரலாறு இருக்கிறது. இந்த ஹதீஸுகளை சரியா தவறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த அறிவிப்பாளர்ல வர்றாங்க லிஸ்ட்ல, இப்படி 5 லட்சம் பேருடைய வரலாறு இருக்கிறது. அதுல பல லட்சம் பேர் சில லட்சம் பேர் பலவீனமான இருப்பாங்க, சில லட்சம் பேர் உறுதியான ஆட்களா இருப்பாங்க, எல்லாம் கலந்து 5 லட்சம் பேருடைய வரலாறு இருக்கிறது. அப்ப இந்த இதுல உள்ள அவ்வளவும் கரெக்டா இருக்கணும். இப்ப நான் சொன்ன ஒரு 7 பேர் சொன்னேன்ல, இந்த இவ்வளவு பேரும் கரெக்டா இருந்தா தான் ஒரு ஹதீஸ் கரெக்டா இருக்கும்.
இந்த இடையில ஒருத்தர் இந்த சுஹைபுங்கிறவருக்கு கரெக்டா இல்லைன்னு வைங்க, இவர் ஃப்ராடு இருக்காரு, இந்த ஃப்ராடு வழியா தான் இது வருது, தூக்கி போட்டு ஹதீஸ்ன்றாங்க. இது ஹதீஸ்களை பற்றி உள்ள ஒரு மேட்ரு. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இப்ப தஸ்பீஹ் தொழுகை இருக்கின்றவனே நீங்க இந்த இருக்குன்னு கிதாபுல ஒண்ணா நாளை காட்டுவீங்க. தஸ்பீஹ் தொழுகைங்கிற ஒரு பாடமே திருமதியில் இருக்குது, இன்னும் பல ஹதீஸ் நூல்கள். அதுதானே கேள்வி, அதுதானே கேட்டாங்க. தஸ்பீஹ் தொழுகைக்காக தான் உங்களோட டாபிக்கை நான் சொல்றேன். திடீர்னு சொன்னா என்ன செய்யுங்க, இருக்குங்கிறப்ப இல்லைங்கிறார், என்ன சொல்றாருன்னு விளங்கான்னு குழம்பிடுவீங்க. அதுக்கு தான் உலகம் சொல்லிக்கிறது. அப்ப தஸ்பீஹ் தொழுகையை பொறுத்த வரைக்கும் தஸ்பீஹ் தொழுகை என்கிற தலைப்பில் திருமதியில இன்னும் பல நூல்கள்ல, ஹாக்கிம்ல பல நூல்கள் என்ன இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. இந்த 75 தஸ்பீஹ் சொல்றாங்க, ஒரு ரக்காத்துக்கு 300 தஸ்பீஹ் சொல்லணும்ன்றது, அந்த மாதிரியான ஒரு தோரணையில சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப சொன்ன பட்டியல் இருக்குல்ல, இந்த பட்டியல் படி பாத்தீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ மூணோ பலவீனமானவர்கள் வர்றாங்க. ஒருத்தர் வருவாரு, ஒருத்தர் வந்து அடிபட்டு போயிடும். சில அறிவிப்புகள்ல இவரும் பலவீனமா இருப்பார், இவர்கிட்ட கேட்டால் அவரும் சரியில்லாம இருப்பாரு. இவரு எனக்கு சொல்லுவாரு, இவரு ஆள் சரியில்லை, இவருக்கு இவரு சொல்லியிருப்பாரு, இவரும் சரியில்லை. இப்படி ரெண்டு பலவீனம் இருப்பாங்க, இப்படி மூணு பலவீனம் இருப்பாங்க. தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமா வரக்கூடிய ஒரு அறிவிப்புல கூட அனைவரும் நம்பகமானவர்கள் என்று சொல்லி வரவில்லை. சரியில்லாத ஆட்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களும், யாவும் சக்தி இல்லாதவங்க, ஒண்ணு கடக்க ஒண்ணு சொல்லக்கூடியவங்க, இட்டு கற்றவங்க, பொய் சொல்றவங்க, இந்த மாதிரியான குறைபாட்டுக்கு உள்ளானவர்கள் வழியாகத்தான் அது அறிவிக்கப்படுகிறது. இத பலவீனமான ஹதீஸுமாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது உறுதி செய்யப்படல. ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம மறுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறது கன்ஃபார்ம் ஆகல, சொன்னது என்ன செய்யப்படல, உறுதி செய்யப்படலமாங்க. இது டீப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமாக அந்த அறிவிப்பாளர்லாம் சொன்னாலும் உங்களுக்கு அது புரிய போறது இல்ல, யார் யார் பேருங்கிற சொன்னாலும். டீப்பா என்ன பொதுவா நீங்க என்ன வழங்கிக்கணும்னா, இது பலவீனமான ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸ்கள் சில நூல்கள்ல வருது, என்னென்ன அறிவிப்பாளரே பலவீனம், அவரை பத்தி யார் யாரெல்லாம் பலவீனம்னு சொன்னாங்க, அவர்கிட்ட என்ன மாதிரியான பலவீனம் இருந்தது, இதுகெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா தஸ்பீஹ் தொழுகை ஒரு ஆய்வுன்னு சொல்லி ஒரு பிரசுரம் போட்டிருக்கிறோம். நீங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டீங்கன்னு சொன்னா, யாருக்கு தேவைப்படுதோ, ஒரு ஊருக்கு ஒரு ஆள் வாங்கிட்ட கூட ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், அது 50 பேர் எழுத தேவையில்லை. 50 காசு கார்டு போட்டீங்கன்னா அந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய அரபி மூலத்தை போட்டு, அல்லது உங்கள்ட்ட ஏகத்துவம் தீனுள்ள பெண்மணி பழைய இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னா அதுல அந்த ஆய்வு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது இன்னும் நெட்ல போகக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனால் online.pj.com போனீங்க என்று சொன்னா தஸ்பீஹ் தொழுகை ஒரு ஆய்வுங்கிற தலைப்புல ஒரு ஆர்டிகல் இருக்கிறது. அதுல என்னென்ன ஹதீஸ் எந்த நூல்ல இருக்குது, அது ஏன் சரியில்லாத ஹதீஸ் என்றெல்லாம் டீட்டெயிலா நினைஞ்சிருக்கிறோம். அதுல விவரமா ஆன்லைன்ல நீங்க பார்க்கலாம். அல்லது ஏகத்துவம் உள்ள பெண்மணி பழைய இஷ்யூக்கள்ல எழுதியிருக்கிறோம், அதுல பார்த்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு போஸ்ட் கார்டு போட்டீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரீயா ஜமாத்துல செய்வாங்க. யாரு எழுதி கேட்டாலும் அட்ரஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்க தெரிஞ்ச ஆளுக்கு தான் அனுப்பலாம் கிடையாது. யாரு கேட்டாலும் தௌஹீத் ஜமாத்து செலவுல உங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த ஆர்டிகல் எங்களுக்கு வேணும்னு கேட்டு அனுப்பி வைப்பாங்க. அதை காட்டி பேசுறதுக்கு, நான் சொன்னதை வச்சு யாவை பேச முடியாது, காட்டி இந்த பாரு இந்த இருக்கா இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு உங்களுக்கு அது உதவும். அதனால பலவீனமான செய்தி இருக்கிறதுனால தஸ்பீஹ் தொழுகைங்கிறது கிடையாது, செய்யக்கூடாது. ஆத்தன்டிக்கான ஒரு ஹதீஸே கிடையாது, அது விளங்கிக்கணும். அது போக சில பேர் இந்த ஹதீஸை எல்லாரும் இந்த மறுத்துறாங்க அறிஞர்கள். அது போக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது தொழுகையாவே இருக்காது, இது லாஜிக்காவும் சில சொல்றாங்க. ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 15 தடவை என்ன செய்யணும், அந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்தன்னு சொல்ற இருக்குல்ல, இது என்ன செய்யணும், 15 தடவை ஓதணும். ருக்குல உட்கார்ந்துட்டு 10 தடவை ஓதணும்னு சொன்னாங்கன்னு வைங்க. 10 தடவை ஓதுனாண்டா இவன் ஓதுவானா எண்ணுமானா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி 1 2. இது தொழுகைங்கிறது ஒரு இன்வால்வ்மெண்டோட இருக்கணும், ஒரு ஈடுபாட்டோட இருக்கணும். இந்த மெத்தட 15 தடவை நின்றுகிட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 3 தடுமாறி போயிடும். எத்தனை சொன்னோம்னு அப்ப நம்பரே கவனமா இருக்கணும். 1 2 போக வேண்டியதான். அப்ப இது தொழுகையுடைய மெத்தடை இது மாத்துது அப்படிங்கிற காரணத்தை கூடுதலா சொல்லி நபவி மாதிரி ஆளுக்கு என்ன செய்யறாங்க, இது அறிவிப்பும் சரியில்லை, இது தொழுகை மெத்தடே கிடையாது, தொழுகையை விட ஒரு நம்பர்லயே கொண்டு என்ன செய்யுது, திங்க் பண்ண வைக்குது, இப்படியான ஒரு முறை தொழுகையில கிடையாதுன்னு சொல்லி இப்படி ஒரு கூடுதல் காரணம். இது ஏத்துக்கிற அவசியம் கிடையாது. இப்படி சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். ஆனா நம்ம எதனால கூடாதுங்கிறோம்னா, அறிவிப்பாளர் சரியில்லை, அதனால தஸ்பீஹ் தொழுகை கிடையாது. அதுக்கு சொல்லக்கூடிய எல்லா நன்மைகள். அது போக என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு கலவுச்சியலாக, கலவுக்கியல் ஒரு கொச்சையா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேச்சு பேச மாட்டாங்க.
இந்த தஸ்பீஹ் தொழுகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி வரும்னு கேட்டா, அதை சொல்லி கொடுக்கும்போது நான் ஒரு தொழுகையை சொல்லி தரட்டுமான்னு சொன்னா அப்படிதான் ஆரம்பிக்கணும். அதுல எப்படி வரும் தெரியுமா? நான் உனக்கு வழங்கட்டுமா, நான் உனக்கு கொடுக்கட்டுமா, நான் உனக்கு 3 நாள் வருது அலா அஹபூக்க அலா ஊத்தி, இப்படி ஒரு விஷயமே இப்படி ரசூல்லா பேசவே மாட்டாங்க. ரசூல்லாவுடைய பேச்சு ஹதீஸுகளை எடுத்து பார்த்தோம்னா இந்த தஸ்பீஹ் தொழுகையுடைய லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னா ரசூல் லாங்குவேஜ் இருக்காது, சும்மா ஒரு லூஸ் மாதிரி லாங்குவேஜா இருக்கும். எப்படி இப்படி யாராவது சொல்லுவோமா? ஒரு தர்றா இருந்தா தரட்டுமான்னு கேட்போம். இதை தரட்டுமா, வழங்கட்டுமா, கொடுக்கட்டுமா, வாங்கிக் கொள்கிறாயா, இப்படி ஒரு 10 சொல்லிவிட்டு இதை சொன்னா என்ன அர்த்தம்? இது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அதையும் காரணமா கண்டுபிடிக்கிறாங்க. ரசூலுடைய பேச்சுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் இந்த தஸ்பீஹ் தொழுகைக்கு பயன்படுத்துற அந்த வாசகங்கள் என்னவா இல்ல, அது ரசூலுல்லா பேசுற மாதிரி இல்லாம ரொம்ப ஒரு கொச்சைத்தனமாக ஒரு கலோக்கியல் லாங்குவேஜா இருக்குது. அப்படிலாம் காரணம் நிறைய இருக்குது. அது அந்த ஆய்வு பிரசுரத்தை வாங்கி படிச்சுக்கிறேன். பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை உண்டா? அக்காலத்து சஹாபா பெண்மணிகளில் யார் தொழுதார்கள்? ஜமாத் தொழுகை முடிந்தவுடன், தொழுகை வைத்து முடிந்தவுடன் மறுபடியும் 4 பேர் வந்தார்கள் என்றால் மறுபடியும் ஜமாத் தொழுகை வைக்கலாமா? பெண்களுக்கு ஜும்மா தொழுகை உண்டா ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு ஜமாத்து முடிந்த பிறகு கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னா இன்னொரு ஜமாத்து தொழுகை நடத்தலாமா கேட்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜமாத்து தொழுகையும் ஜும்மா தொழுகையும் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது, அனுமதி இருக்கிறது. ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை அவசியமா இருக்கிறது, ஜும்மா தொழுகை அவசியமா இருக்கு, கட்டாயம் வந்து ஆகணும். பெண்களுக்கு இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, அவங்க விரும்பினார்களே ஆனால் ஜும்மாவுக்கு வரலாம், விரும்பினார்களே ஆனால் ஜமாத் 5 வேளை தொழுகைக்கு ஜமாத்துக்கு வரலாம். இரவுல பகல்ல எல்லா நேரங்கள்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபி பெண்கள், எல்லா பெண்களும் வரல, ஆர்வமுள்ள ஒரு சின்ன நம்பர்ல உள்ளவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆண்கள் இப்படி அனைவரும் வருவார்கள் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஆனா பெண்கள் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்களை பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நீங்க தடுக்காதீங்க, வந்தா நீங்க அலோவ் பண்ணணும், தடுக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் ஜமாத் தொழுகைக்கும் வந்தார்கள் குறைவாக, அதே மாதிரி ஜும்மாவுக்கும் வந்தார்கள் குறைவாக. ஆனால் அவர்கள் வராமல் வீட்டில் தொழுவார்களே ஆனால் ஜும்மாவுக்கு பதிலாக லொஹர தொழுது கொள்ள வேண்டும். ஜும்மாங்கிறது ஜமாத்தோட உரையோட ஹுத்பாவோட செஞ்சா தான் அது ஜும்மா. வெள்ளிக்கிழமை இங்க வந்து தொழுதார்களே ஆனால் அவங்களுக்கு ஜும்மா என்ற அடிப்படையில் 2 ரக்காத் என்ன செய்யணும், அவங்க தொழுது கொள்ள வேண்டும். அவங்க வர முடியல, வீட்டில் வேலையிற பிள்ளைகள் வச்சிருப்பாங்க, கவனிக்க முடியாது, வர முடியல நினைக்கிறீங்களா? வீட்டில் தொழ நினைச்சீங்க என்று சொன்னா வெள்ளிக்கிழமை தொழுதாலும் அவங்களுக்கு என்னது ஜும்மா கிடையாது. வீட்டில் இருந்தா லோகர் தொழுதுக்கணும், 4 ரக்காத் என்ன செய்யணும், ஜும்மாவுக்கு பதிலா தொழுதுக்கணும். ஜும்மா தொழுதா லோகர் கிடையாது, லோகர் தொழுதா ஜும்மா கிடையாது என்கிற அடிப்படை வழங்கி கொள்ளணும். பெண்கள் வரலாம், நம்ம பள்ளியில இங்கேயும் வருகிறார்கள், வருவதற்கு அனுமதிக்கிறோம். நம்முடைய மர்கஸ் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பகுதிகளில் என்ன செய்யறாங்க, ஜும்மாவுக்கு இடமில்லாத சில வறுமையான கிளைகள்ல சின்ன இடம் வச்சிருப்பாங்க, அங்க அந்த ஏற்பாடு செய்யாவிட்டாலும் அதிகமான கிளைகள்ல வருவதை அந்த சுன்னத்தான முறையில் நம்ம அனுமதிக்கிறோம். இது ஒரு விஷயம். ஒரு ஜமாத்து தொழுகை முடிஞ்சிருச்சு, இப்ப இஷா தொழுகை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் லேட்டா 4 பேர் வர்றாங்க, இன்னொரு ஜமாத்து நம்ம அந்த பள்ளியில நடத்தலாமா அப்படின்னு கேட்டா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஜமாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோன்னு ஒருத்தர் லேட்டா வர்றாரு. இதே மாதிரி இந்த கேள்வி கேட்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்கு, பதில் இருக்கிறது. அப்ப அவர் தாமதமாக என்ன செய்யறாரு, வர்றாரு. வந்தவன ரசூல் வந்து தொழுவ போறாரு, ஜமாத்து முடிஞ்சிருச்சு, அவர் தனியா தொழுவ போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருக்கு யாராவது தர்மம் செய்யறவங்க இருக்கிறீங்களா கேட்கிறாங்க. தர்மம் அவங்க சொன்னது காசு கிடையாது. என்ன சொன்னாங்க, என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு கேட்டா அதை விளக்குறாங்க. அதாவது இவரோடு சேர்ந்து யாராவது தொழுது இவருக்கு தர்மம் செய்யறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன, அவர் தனியா தொழுதாருன்னா ஒரு நன்மை கிடைக்கும், ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு கிடைக்கும். அப்ப ஒரு ஆள் போயோட சேர்ந்துகிட்டாரே, ஆனால் இப்ப ஜமாத்தா போயிடுது, இப்ப அவருக்கு 26 மடங்கு தர்மம் செய்யணும். நம்ம தனியா தொழுகிற ஒரு ஆளோட நான் போய் சேர்ந்துக்கிட்டு தொழுதேன்னு சொன்னா அவர் ஜமாத்துடைய நன்மை அடைஞ்சிடுறாரு. நான் போய் சேரலன்னா அவருக்கு 1 கிடைக்கும், நான் போய் சேர்ந்தா 26 கூட கிடைக்கும். அப்ப நான் தர்மம் செய்யணும் அவருக்கு. இந்த அர்த்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்கள யாராவது இவரோடு சேர்ந்து தொழுது இவருக்கு தர்மம் செய்யறீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு ஆளு முன் வர்றாரு,
அவர் சேர்ந்து கொண்டு தொழுகிறார். அந்த ஒரு ஆள் ஏற்கனவே தொழுதவர் தான் சொல்ல போனா, அந்த ஒரு ஆளு ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து ஜமாத் தொழுதவர் தான். அப்ப அடுத்தவருக்கு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி தொழுதவங்களே நெஞ்சிக்கலாம் ஒரு ஆளோட சேர்ந்து கொண்டு தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும்போது, தொழுவாத 4 பேர் வந்தா என் ஜமாத்தை வைக்க கூடாது. தொழுத ஒரு ஆளு தொழுவாத ஒரு ஆளை சேர்த்து விட்டு ரசூல் என்ன செய்யறாங்க, ஜமாத்தை நடத்தி அந்த நன்மை அடைய சொல்றாங்கன்னு சொன்னா, 2 பேர் தொழுகையில ஜமாத்தை முடிஞ்ச பிறகு வந்தார்கள், அதனால் தாராளமா என்ன செய்யலாம், அவங்க சேர்ந்து தொழுகலாம், அதான் நல்லது. ஒரு பள்ளியில் ஆனா மதுஹபுகள் அனுமதிக்க மாட்டாங்க. பள்ளியாசல்ல பாத்தீங்கன்னா 2ஆம் ஜமாத்துக்கு அனுமதி இல்லை. பல பள்ளியாசல்கள் போர்டு 2ஆம் ஜமாத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதை இவங்க போர்டு போடுறாங்க, என்னது 2ஆம் ஜமாத்துக்கு அனுமதி இல்லை. அது எப்படி நீங்க டைம் போட்டிருப்பீங்க, சில நேரத்தில் லேட்டா வருவான் மனுஷன், அந்த டயத்துக்கு ஃபாலோ பண்றதுக்கு நம்ம போட்டாலும் மனித முறையில் ஏதாவது வேலை வெட்டினாலும் லேட்டா போயிருப்பான், அவனுக்கே அந்த வாய்ப்பு மறுக்கிறீங்க நீங்க. அந்த அடிப்படையில் அதையும் மறுக்கிறாங்க. தப்பது 2ஆம் ஜமாத் என்ன செய்யலாம், தாராளமா தொழுகலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. நம்ம தொழுகையில அத்தையாத்துல இருக்கும்போது விரலை சேர்க்கிறாங்களே, சில பேர் அசைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, சில பேர் அசைக்கலாம்னு சொல்றாங்க. இதை பத்தி சரியான விளக்கம் சொல்லணும். அத்தஹியாத்துல இருக்கும் பொழுது நம்ம விரலை அசைக்கிறோம், சில பேர் அசைக்க கூடாதுங்கிறாங்க, எது சரி என்று கேட்கிறாங்க. இப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழ வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்னலாம் தொழுகையில செஞ்சாங்களோ அதுக்கு ஆதாரம் கிடைக்கிறதோ அது அப்படியே ஃபாலோ பண்ணுவதுதான் நம்முடைய கடமை. அப்பதான் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தஹியாத்துல என்ன செஞ்சாங்க என்பதை ஒரு சஹாபி அறிவிக்கிறார். அவர் பேர் வாயில் பின் ஹுஜ்ர் என்கிற சஹாபி. அவர் வந்து ஹல்ரமௌத்ங்கிற வெளியூரை சேர்ந்தவர். அவர் வெளியூர்ல இருந்து அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை தழுவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருக்குது என்பதை அறிந்துகிட்டு போய் அவர் ஊர் மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி வர்றார். எதுக்கு வர்றாரு, அவர் சும்மா விளையாட்டுக்கு வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை எப்படி இருந்தது என்று அறிந்து அவருடைய ஊருக்கு போய் சொல்வதற்காக வேண்டி ரமக்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை நான் கண்காணித்து கவனிப்பதற்காக வந்தேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினாங்க, தக்பீர் அதெல்லாம் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. அது டாபிக் இல்ல, நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் அது. அதுல அத்தஹியாத்தையும் சொல்றாரு, தக்பீர்ல இருந்து ஆரம்பிச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் உள்ள டீட்டெயிலை வந்து விளக்குறாரு. நமக்கு டாபிக் இந்த விரல சீக்கிர மேட்டரா இருக்கிறதுனால அவர் அத்தஹியாத்தை சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் அமர்ந்த உடனே இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள், வலது கையை இந்த 2 விரலையும் மடக்கினார்கள். இந்த 2 விரலை நினைஞ்சாங்க மடக்கினார்கள். நடுவிரலையும் கட்ட விரல் இருக்குல்ல, கட்ட விரலையும் சேர்த்து வளையம் ஹல்கா, இதுல ஹல்காங்கிற வார்த்தை வரும், வளையம் வட்டமாக ஆக்கினார். திக்ர் ஹல்கா இருக்குல்ல, அந்த ஹல்கா தான் இதுவும் வட்டம், வளையமாக ஹல்கா ஆக்கினார்கள். ஹல்லக ஹல்கா தண்டு வரும், ஹல்கா போட்டார்கள். அப்ப 2 விரலை மடக்கினார்கள், இந்த 2 விரலையும் வட்டமாக்கினார்கள். ஆட்காட்டி விரலை நீட்டி அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், நான் நேரடியா நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா, வாயில் பின் ஹுஜ்ர் என்கிற ஒரு சஹாபி நேரடியா பார்த்துட்டு இதை வந்து ரிப்போர்ட் பண்றாரு. இது அறிவிப்பாளர்கள் எல்லாமே கரெக்டான ஒரு செய்தி. இது ஒரு செய்தி, இது அகமதுல, நசையில, தாரமியில, இப்னு ஹிப்பான்ல, இப்னு ஹுசைமாவுல, இன்னும் ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள்ல இது வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் அவரே சொல்றாரு, அதே வாயில் இப்னு ஹுஜ்ர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிரிது ஒரு காலத்தில், இது ஒரு தடவை வந்துட்டாரு, 2வது தடவை வர்றாரு. அவர் முதல் ஒரு தடவை வந்து இது பார்த்துட்டு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, பிரிதொரு காலத்தில் நான் மதீனாவுக்கு வந்தேன், அப்ப சரியான குளிர்காலம். அரபு நாட்டு குளிர்னா உங்க குளிர் எங்க குளிர் கிடையாது, அது கடுமையான குளிர். எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா, அந்த அத்தையாத்துல உட்கார்ந்து இருந்தா கூட தொழுவும் போது கூட கையெல்லாம் மூடிக்கிடுவாங்க, துணியை போட்டு என்ன செய்வாங்க, கிளவுஸ் அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது, துணியவே என்ன செய்வாங்க மொத்தத்தையும் மூடிக்கிடுவாங்க, கையே தெரியாது, கையெல்லாம் வெளியே தெரிஞ்சா வெடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான குளிர்காலம். அந்த மாதிரி குளிர்காலத்தில் வரும் பொழுது நான் மக்களை எல்லாம் கவனித்தேன். குளிர்காலத்தில் அவங்க அத்தையாத்துல கையை வச்சிருப்பாங்கல்ல, அந்த கையை வச்சிருக்கும் பொழுது அந்த துணிக்கு கீழே அனைவருடைய விரல்களும் அந்த ஆடிக்கொண்டிருந்த நான் பார்த்தேன், வலது கையில. அதான் ரசூலுல்லாஹ்வையும் நான் பார்த்தேன்,
இது அவ்வளவு சகாபாக்கள் இதை கடைப்பிடிச்சதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 2வது தடவை நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குளிரான சும்மா ராயித்துகும் பி சமானின் பர்தின், குளிரான ஒரு காலத்தில் நான் வந்தேன். அவங்க குளிர்னால ஆடையை கைக்கு மேல போட்டிருந்தாங்க. அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது போட்டு இப்படி போட்டிருப்பாங்க, இதன் மேலையும் போட்டா அது தெரியுதுல உங்களுக்கு, துணியை போட்டாலும் ஆடுறது தெரியுதுலங்க. இந்த மாதிரி பாக்குறாரு அவரு. அப்ப என்னத்தினாலன்னு பாக்குறாரு. ஆமா ஏற்கனவே வரல ஆட்டினாங்க, எல்லாருமே ஆட்டுறாங்கன்னு இவ்வளவு ரிப்போர்ட் பண்றாரு அவர். இதே வாயில பண்ண ஹுஜர். இதுவும் தாரமியில இன்னும் பல நூல்கள் என்ன செய்யறது, ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்கன்னு வரும் பொழுது அவங்கள மாதிரி தான் நம்ம தொழுகணும். அதுதானே ரசூலுல்லாஹ் அனுப்புனா. எதுக்கு அனுப்புனா? தொழுகையை கற்றுத்தரதுக்கு தான் அனுப்பியிருக்கிறான். அவங்க ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அதுதான் செய்யணும். இந்த ஹதீஸ் சம்பந்தமாக சில விமர்சனங்கள், எதிர்கேள்விகள்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கேட்பார்கள். அதுக்கு நீங்க விளக்கம் தெரிஞ்சு கொள்ள விரும்பினால் தொழுகைன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அந்த புஸ்தகத்துல விரல் அசைத்தல் தலைப்பு எடுத்தீங்கன்னா அதனுடைய மூலம், அதனுடைய அர்த்தம், அந்த ஹதீஸைய எதிர்கேள்விகளுக்கான பதில் எல்லாம் டீட்டெயிலோட என்ன செய்யுது அந்த தொழுகைங்கிற நூல்ல கூடுதலா தெரிஞ்சு கொள்ளலாம். அது இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னபடி ஒரு போஸ்ட் கார்டு போட்டீங்கன்னா விரல் அசைத்தல் ஒரு ஆய்வுங்கிற தலைப்புல பிரசுரம் வச்சிருக்கிறோம். போஸ்ட் கார்டு போட்டா உங்களுக்கு பிரசுரம் என்ன செஞ்சிருவோம், அனுப்பி வச்சிருவோம். அல்லது onlinepage.comல போனீங்கன்னா இதுவும் டீட்டெயிலா கூடுதலா ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னும் இதுல எதிர்கேள்வி, சில இடக்கு முடக்காவலாம், சில வாதங்கள்லாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிற விரும்பினீர்களே ஆனால் பிரசுரத்திலையும் பார்த்துக்கலாம், நம்ம இணையதளத்திலையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். நரகத்துல இந்த நெருப்புல எரிக்கிறதாகவும் சட்டியில போட்டு வேகிறதாகவும் அப்படி இப்படி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? அடுத்தது சொர்க்கத்துல தேனாரும் பாலாரும் ஓடுதான். ஊர்லிங்க பெண்கள் பணிவிட செய்யறதா சொல்றாங்க. இதனுடைய விளக்கம் தேவை எனக்கு. அதெல்லாம் தேவையா இல்லையா? அதெல்லாம் செய்யறாங்க. எப்படி அல்லா அது செய்யறாம அதெல்லாம் இப்படி அல்லா அப்படி சொல்லுவாங்க பாரு. அல்லா 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 இது இதெல்லாம் ஏற்றுக்கிச்சா நமக்கு அல்லாஹ்வுடைய மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் பார்த்தது கிடையாது. படைத்த இறைவன் ஒன்றை சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். நம்மளை படைச்சிருக்கிறது தான் உள்ளதிலே பெரிய அதிசயமானது. ஒண்ணும் இல்லாம இருந்த நம்மளை நினைஞ்சிருக்கான், அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைத்தவனுக்கு 2வது தடவை படைக்கிறது ரொம்ப லேஸ். ஃபர்ஸ்ட் படைக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு எதுவும் கஷ்டம் கிடையாது. பொதுவாக மனித பார்வையில பார்த்தோம்னு சொன்னா இதை முதல்ல படைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. 2வது தடவை மோல்டு பண்ணி ஊத்தி எடுத்துருவான். முதல்ல இந்த மைக்குண்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இதுக்காக மெனக்கட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கிறது எப்பவுமே என்னது ரொம்ப லேஸ். இப்ப நம்ம இப்ப இருக்கிறோம் எல்லாருமே ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யாருமே இருக்கல. இந்த சபையில் இருக்கிற யாருமே 100 வருஷத்துக்கு முந்தைய இருக்கல. எந்த பொருளாவும் இருக்கல, எங்கேயும் இருக்கல. என்னவா இருந்தோம்னு யாருக்கும் சொல்லவே இயலாது. அப்படி இருந்த நம்மளை அல்லாஹ் அடைஞ்சிட்டான், இந்த மாதிரி படைத்து கண்ணு அது என்னென்னமோ வச்சிருக்கிறான். இதெல்லாம் இதெல்லாம் எங்க இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரி படைக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமானதே தவிர அதை பார்த்துட்டு உங்களை அழிச்சிட்டு 2வது தடவை படைக்கிறேன்னு இல்ல, ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்படிதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அது பதில் சொல்றான். அதனால நம்ம என்ன நம்பணும்னு கேட்டா, இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான். அப்ப படைத்த இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களை நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிசு தருவேன், கெட்டது செஞ்சா தண்டனை தருவேன். எப்ப தருவேன்னு கேட்டா, திரும்ப உங்களை அழித்த பிறகு உண்டாக்கி என்ன செய்வேன், அதுக்கு ஒரு உலகம் வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இத நம்புறதுதான் இஸ்லாமிய பேசிக். இந்த 6 விஷயத்தை நம்பணும்னு சொன்னோம் இல்லையா, அதுல 5வது மேட்டர் என்னதான், இதுதான். இதுல கெட்டவனுக்கு தண்டனை, நல்லவனுக்கு பரிசுங்கிறது தான் சொர்க்க நரகம் என்பது. இதுல கூட குறையவெல்லாம் நினைச்சிருக்காங்க. சில பேர் தேளு பாம்புலாம் கடிக்குங்கிற மாதிரிலாம் சில இதை கூட குறைய சேர்த்திருக்கிறாங்க. அப்படி இல்லாவிட்டால் கூட நரகத்துல போடப்படுவது பற்றியும் நரகத்தில் எரிக்கப்படுவது பற்றியும், தோள்கள்லாம் கருகும் பொழுது வேற தோலை மாத்தி தண்டனை கொடுத்துட்டே இருப்போம்ங்கிற மாதிரியான வசனம் எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. நல்லது செய்தவங்களுக்கு இன்பங்கள் இருக்கு, அது அழியவே செய்யாது, காலகாலத்துக்கு அவங்க அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் இருக்கிறது. அப்ப இது அல்லாஹ் படைச்ச இறைவன் அவன் சோதனைக்காக வேண்டி யார் பரீட்சையில தேர்னாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பதும், தேராதவங்களுக்கு தண்டனை கொடுப்பதும் என்பது மனுஷன் அப்படி செய்தானே செய்யறான். மனுஷன் அவனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குறான். ஒரு அரசாங்கத்தில் நீங்க ஒரு கள்ளக்கடத்தல் பண்ணா என்ன செய்யறான், அவனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்குறான். அரசாங்கத்தில் நீங்க திருடிட்டா என்ன பண்றான், அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்க வேணுமோ அந்த மாதிரி கொடுக்குறான்.
படைத்த இறைவன் நம்ம இவங்க படைக்கவில்லைங்க. அரசாங்கம் நம்ம படைச்சா? அரசாங்கம் நம்மளை படைக்கல. அப்படி இருந்து நம்ம செய்யற தப்புக்கு என்ன செய்யறான்? ஒரு அரசாங்கம் கண்டிக்கிறான், ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் கண்டிக்கிறாரு, ஒரு தகப்பன் பிள்ளைய வந்து கண்டிக்கிறான், அதே மாதிரி நல்லது செஞ்சா பரிசு கொடுக்கறான். இது மாதிரி இருக்கும்போது படைச்ச இறைவன் கொடுப்பதாக இருந்தால் தண்டனை அந்த மாதிரி இருக்கணும், பரிசு அந்த மாதிரி இருக்கணும் என்கிற வகையில சிந்திச்சு பார்த்தவர்களும் தப்பு கிடையாது. அது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதுதான். அதை நம்பத்தான் வேணும். அதை நம்பினா தான் நம்ம இஸ்லாமிய வட்டத்தில் இருக்க முடியும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற நம்பணும். அடுத்ததாக அது ரெண்டுக்காக பதில் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஹல்கா என்று ஒரு வகையான திக்ர் வந்து செய்யறாங்க. உங்க ஊர்ல குறிப்பா எஸ்பி பட்டணத்துல இந்த மாதிரியான இது இருக்கிறது. சில ஊர்கள்ல இந்த மாதிரியான ஒரு திக்ர் முறை இருக்கிறது. ஹல்கானா என்னன்னு கேட்டா, ஹல்காங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து வட்டம் அர்த்தம், வளையம். ஹல்கானா என்ன அர்த்தம்? வட்டமா, ரவுண்ட், ரவுண்டுன்னு அர்த்தம். ரவுண்டு கட்டி உட்கார்றது. சோத்துக்கு உட்காருவோம்ல, அது கூட ஹல்கா தான். சோத்துல சகன் உட்கார்றோம்ல, அது ரவுண்டா தானே உட்கார்றோம், அதை கூட ஹல்கான்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஹல்காக்கு அர்த்தமே ரவுண்டு தான். ஹல்காக்கு என்ன அர்த்தம்? ரவுண்டுன்னு அர்த்தம். ரவுண்டா உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இறைவனை நினைவு கூறுவது திக்ரு செய்யறோங்கிற பேர்ல சில முறைகளை வந்து கையாளுறாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த சாதிலியா தரிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தரிக்காவுல இந்த மாதிரியான ஒரு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கையை கோத்துக்குருவாங்க, ரவுண்டா நின்றுக்குருவாங்க. நின்று என்ன செய்வாங்கன்னா, கையை அப்படி மேலே கீழே ஒசத்தி கோரசா, ஒரு கையை நான் பிடிச்சிக்கிறேன், என் கையை நீங்க பிடிச்சிக்கிறேன், இப்படி எல்லாரும் கையும் பிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய வலது கையினால ஒருத்தருடைய இடது கையையும், இடது கையினால ஒருத்தருடைய வலது கையும் பிடிச்சிருப்பாரு மாத்தி மாத்தி. இப்படி ரவுண்டா இருந்து கொண்டு என்ன செய்வாங்க, அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு திக்கிறது, ஒரு திக்ரு செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு சில பாட்டுகளையும் படிச்சுக்கிடுவாங்க. அகும்பாங்க, என்ன செய்வாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல அல்லாண்டு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அகும்பாங்க. இப்படி பல டைப்ல என்ன செய்வாங்க, திக்ருகள்லாம் செய்யறதுக்கு பேர் திக்ரு. மைக்கையும் போட்டுக்கிட்டு இது ஒரு பெரிய இறைவனுக்கு வணக்கம் செய்வதாக என்ன செய்யறாங்க, நினைத்து கொண்டு செய்யறாங்க. இப்ப இறைவனை நினைவு கூறுவது வந்து மார்க்கத்தில் உள்ளது, கண்டிப்பா நினைவு கூறணும். அல்லாஹ்வை நினைவு கூறத அர்த்தம், அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லித்தான் அல்லாஹ்வை நினைவு கூறணும். குலிது உல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள், ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள். ஐயம்மா ததுவு பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, இன்னும் ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய அழகான திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அதை சொல்லி கூப்பிடுங்க. அல்லாண்டு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, ஜப்பார்னு கூப்பிடுங்க, வஹாப்னு கூப்பிடுங்க, ரஸாக்னு கூப்பிடுங்க, கஹார்னு கூப்பிடுங்க, கஃபூர்னு கூப்பிடுங்க, ரஹீம்னு கூப்பிடுங்க. அவர் நிறைய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, அழகான அஸ்மாவுல் ஹுஸ்னா, அழகான திருநாமங்கள் இருக்கிறது, அதை சொல்லி கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்ப அல்லாஹ்வை நம்ம திக்ர் செய்யறதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு உள்ள பேர் இருக்குல்ல, அதை சொல்லி தான் திக்ர் செய்யணும். இந்த அஹுங்கிறான அது ஒரு பேரா? அல்லாஹ்வுடைய அந்த பெயர் பட்டியல்ல என்னடா இது ஒரு பேர், அல்லாஹ்வுடைய பேர்ல இப்படி ஒண்ணு இருக்குதா? இப்படி ஒரு பேர் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ்னு சொன்னா அது அல்லாஹ்ங்கிற அவனுடைய பேருன்னு சொல்லிக்கலாம். என்னடா அஹுங்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு விளக்கம், அல்லாஹ் இருக்குல்ல, முதல்ல ஆனா இருக்குதுல, அல்லாஹ் கடைசியில இகு இருக்குதுல, சாட்டா சொல்றோம் அஹு. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்துக்கிட்டாங்களாம். அல்லாஹ்ன்னு எழுதுனீங்கன்னா முதல்ல ஆனா இருக்கும், கடைசியில இகுன்னு இருக்கும், அல்லாஹ்ன்னு எழுதி பாருங்க. அப்ப இல்லைன்னாலும் அவன் விட்டுறது. அப்ப வந்து ஒரு அல்லாஹ் சொல்ற இடத்துல 4 அஹு சொல்லிடுவோம்ல, எப்படி கதை? அல்லாஹ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பதிலா நாங்க அஹுண்டா என்ன வயிறேன் 4 தடவை சொல்லிடுவோம்ல, சாட்டா சொல்றோம்ல, அல்லாஹ்வை தான் நாங்க இப்படி சொல்றோங்கிறான். அப்ப வந்து அல்லாஹ் சொல்றான், வதரில்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாயிஹி, என்னுடைய பெயர்ல விளையாடுறாங்களே அவங்கள ஏன்ட்ட விடுங்கறான். அவன் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், எனக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன், என் பேர்ல இவங்க விளையாட்டு பண்றாங்களா, அவனை ஏன்ட்ட விடு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இது அல்லாஹ்வுடைய பேர்ல விளையாடுறதா இல்லையா? உங்க வாப்பா பேர் அப்துல் காதர்னா அர்னா ஒத்துக்குருவியா? அப்துல் காதர்ல ஆனாவை எடுத்துக்கிட்டு கடைசியில இரனாவை எடுத்துக்கிட்டு அர்னா ஒத்துக்குருவியா? அப்துல் ரஹ்மான் அண்ணா ஒத்துக்குருவியா? இப்ராஹிம்டா இம்முங்களாமா? இஸ்மாயில்டா இல்லன்னு கூப்பிடலாமா? அப்ப இது என்னங்கிற, அப்ப அல்லாஹ்வுடைய அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்குன்னா அது அப்படியே சொன்னாதான் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். இவங்க அல்லாஹ்வுடைய பெயரை என்ன செய்யறாங்க என்று கேட்டா சுருக்கி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சுருக்கிறார்கள். அவர்கள் பெயரை அவங்களுக்கு அப்பா வச்ச பேர் பத்தல என்று சொல்லிட்டு முன்னாடி அவ்வளவு மௌலானா மௌலவி ஹாஜ் ஹாஃபில் காரி இவ்வளவு போட்டு உங்களுக்கு பேரு, அல்லாஹ்வுக்கு மட்டும் அகுவான் பேரை கூட சொல்ல மாட்டாங்களாம். அல்லாஹ்வுக்கு சிவத்து ஜல்ல ஜலாலுஹு அஸ்ஸ வ ஜல்லன்னு சேர்த்து சொன்னா அது கண்ணியமா இருக்கும்.
இவர் இந்த திக்ரு செய்யற சபையை நடத்துறவருக்கு பேரை கேட்டீங்கன்னா அவர் பாப்பா வச்ச பேருக்கு மேல என்ன செய்வாரு, என்னென்னமோ பட்டங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை சொல்ல ஆசைப்படுறாரு. உனக்கு மௌலுசு அசரத்துன்னு இல்லாம பேரை சொல்லி கூட கோபம் வருது, பாப்பா வச்ச பேரை சொல்லி நீ அல்லாஹ்வுடைய பேர்ல போட்டு விளையாட்டு இதுக்கு பேர் திக்ரா, அல்லாஹ் கோபம் வருமா இல்லையா? இது ஒரு விஷயம். அதே மாதிரி சரி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க, அது திக்ரு செய்யற முறை என்ன? அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பதற்கு ஒரு முறை இருக்கணுமா இல்லையா? அந்த முறை நீங்களும் நானும் உண்டாக்க வேணாம். அல்லாஹ்வும் ரசூலை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எடுத்து பார்த்தா அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? உதுக்குர் ரப்பக, உன் இறைவனை திக்ரு செய்வாயாக, நினைவு கூறுவாயாக. எப்படி நினைவு கூற வேண்டும் என்றால் ஃபீ நப்சிக, மனசுக்குள்ளே. எங்க திக்ரு செய்யணுமா? மனசுக்குள்ளே உன் இறைவனை திக்ரு செய்வாயாக. பணிவாகவும் ரகசியமாகவும் என்ன செய்வாயாக, திக்ரு செய்வாயாக. கொஞ்சம் சத்தம் போட நினைச்சால் தூணல் ஜஹரி மினல் கௌலி, உரத்த சத்தம் இல்லாமல் செய்வாய. மனசு இப்படி சொல்லு, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லு. அதாவது அல்லாஹ் பத்தி திக்ரு செய்யறதா இருந்தால் ரெண்டு விதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒண்ணு, ஒருத்தருக்கும் தெரிய வேணாம், சும்மா சொல்லு, உனக்கு மட்டும் கேட்கணும். சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு உனக்கு மட்டும் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. அல்ல கொஞ்சம் சத்தம் வரும்னு நினைச்சின்னு சொன்னா ஜஹர் வரக்கூடாது, அடுத்தவனுக்கு கேட்காத அளவுக்கு. தூணல் ஜஹரி மினல் கௌலி, அடுத்தவருக்கு கேட்காத சத்தத்தில் என்ன செஞ்சுக்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி நமக்குள்ள சொல்ற மாதிரி விளங்கிறது. இந்த மாதிரி செய்ய அல்லாஹ் குர்ஆன் திக்ரு செய்ய சொல்ற அல்லாஹ் இப்படித்தான் செய்யணுங்கிறான். இவன் உலகத்துக்கே மைக்கு போட்டுக்கிட்டு அவ்வளவு சத்தத்துல ஒரு செய்யறான்னு திக்ரா. முதல் அல்லாஹ்வுடைய பேர்ல விளையாடுறான், அது ஒரு பாவம். ரெண்டாவது, அந்த திக்ர் செய்வதற்கு ரெண்டு சிவத்து இருக்கணும் அல்லாஹ் சொல்றான், ரெண்டு தன்மை இருக்கணும்ங்கிறான். அந்த தன்மைக்கு மாத்தமாக அல்லாஹ் திக்ர் நினைவு கூர்ந்தால் அது இறைவனை நினைவு கூர்ந்தது ஆகுமா? நான் எப்படி உன்னை செய்ய சொன்னால கேட்க மாட்டான் பிடிச்சி மறுமையில. நான் எப்படி உன்னை திக்ரு செய்ய சொல்லி இருக்கிறேன், நீ எப்படி திக்ரு செய்யற? நீ மனசுக்குள்ளதானே செஞ்சிருக்கணும். அப்படி முதல்ல சொன்னது அல்லாஹ்வுடைய பேரு இல்ல, அல்லாஹ்வுடைய பேரை கரெக்டா சொன்னா கூட எப்படித்தான் சொல்லணும், லேசா தான் சொல்லணும். அல்லாஹ்வை திக்ர் செய்யறதா இருந்தா அந்த அளவுக்கு தானே செய்யணும் சொல்லணும். திக்ர் செய்யற முறை அதுதான். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க, சஹாபாக்களும் சத்தமா திக்ர் செய்யறாங்க. சத்தமா திக்ர் செய்ய என்ன செய்யறாங்க, மக்களே அடக்கி வாசியுங்கள், சத்தத்தை குறையுங்கள். இன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன், நீங்க செவிடனை கூப்பிடவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சத்தம் போட்டு சஹாபாக்கள் திக்ர் செய்யறத பார்க்கும்போது சொன்னாங்க, இன்னக்கும் லா ததுஊன அஸம்ம, செவிடன் அல்லாஹ் கத்திர கடந்துக்கிட்டு செவிடனை கூப்பிடவில்லை. வலா காயிபன், மறைவாக இருப்பவனை பார்க்கவில்லை, கூப்பிடவில்லை. பல் ததுஊன சமயம் பசீரா, பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிடுற, இந்த நிக்கிறான் கிட்ட, அந்த மாதிரி கூப்பிடு. உனக்கு அருகில் பக்கத்தில் உன்னை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஒருத்தன் இருந்தால் எப்படி கூப்பிடுவோம்? என் பக்கத்தில் அவர் இருக்கிறாரு கூப்பிடுவோமா? என்ன எப்படிதான் கூப்பிடுவோம்? பக்கத்துல இருந்தாருன்னா எப்படி கூப்பிடுவீங்க? ரசூல் அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ஒரு ஆளு கூப்பிடுறதா இருந்தா தூரமா அவர் இருந்தா என்ன செய்யலாம், கத்துங்க. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பல் ததுஊன சமயம் பசீரா, கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இந்த இருக்கிறான், அவனை கூப்பிடுறீங்க, எது கத்துற? அல்லாண்டா அவனுக்கு விளங்காதா? அப்ப அதை மீறாங்க. இந்த ஹல்கா என்ற பேர்ல என்ன செய்யறாங்க, அந்த ஹை ஸ்பீட்ல ஹை பிச்சில் சொல்வதன் மூலமாக அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, பணிவு வேணும். திக்ர் செய்யறது யாரை நினைவு கூறுறீங்களோ அவங்கள பத்தின பயத்தை உள்ளத்துல வாங்கி அவனை பத்தி பேசுறோம்னா ஒரு பயம், நடுக்கும், திடுக்கும், நம்ம அல்லாஹ் பத்தி பேசுறோம் அந்த மாதிரி இருக்கணும். ஆடுவது டான்ஸ் எல்லாம் பயமா? இது டான்ஸ் தானே ஆடுறாங்க, பயத்துல வருமா? கையும் தட்டிக்குவாங்க, இப்படி கை தட்டலாம் அந்த திக்ர்ல உண்டு. கைதட்ட பத்தி என்ன செய்யறான், அதாவது ஐயாமுல் ஜாஹிலியா மக்கா காபிர்களை பத்தி சொல்லும் பொழுது, மாக்கான சலாத்துகும் இந்தல் பைத்தி இல்லா முக்காவும் தஸ்தியா, விசிலடிப்பதும் கைதட்டுவதும் தான் இந்த மக்கா காபிருடைய இபாதத்தாக இருந்ததுங்கிற அல்லாஹ். மக்கா காபிருடைய வணக்கத்தை சொல்லும் பொழுது அவன் தான் கைதட்டினதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மாக்கான சலாத்துகும் இந்தல் பைத்தி இல்லா முக்காவும் தஸ்தியா, கைதட்டுவதும் விசிலடிப்பதும் இறை வணக்கம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டிக்கிறான். இவன் கைதட்டுறதை இபாதத்தாக்குறான். அபூஜஹில் செஞ்சதை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், திக்ர்னு செய்யறான். அபூஜஹில் இந்த வேலையை செஞ்சான், அல்லாஹ் வணங்குறோங்கிற பேர்ல கைதட்டிட்டு இருந்தான்.
அப்ப கைதட்டுவதும் ஆடுவதும் பாடுவதும் வந்து இறைவன ஒரு இறையச்சம் ஒரு பணிவுள்ள ஒரு விஷயமா? அஜர்த்திட்ட போய் ஒரு கோரிக்கையை கேட்க போறீங்க, டான்ஸ் ஆடிட்டு ஒருத்தன் கேட்டா என்ன செய்வாரு? ஏண்டா அஜர்த்து மரியாதை கூட இல்லாம கேட்பாரா இல்லையா? இவர்கிட்ட போய்கிட்டு இவர் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு போய் லீவு கேட்கறீங்க. மதர்சா மக்தல் ஓதி கொடுக்குற அஜர்த்து, ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு அஜர்த்து 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 என்ன செய்வாரு? ஏண்டா எனக்குன்னு ஒரு மரியாதை வேணாம். அப்ப இவருக்கு வேணுமா மரியாதை, அல்லாவுக்கு வேணாமா? அட உனக்கு மரியாதை வேணும், இது மரியாதை குறைன்னு நினைக்கிறே இல்லையா? நீ செஞ்ச மாதிரி உன்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டா என்ன? நீ அல்லாடதானே செய்யற. இந்த மாதிரியான செயலை உன்னிடத்தில் நான் வந்து செய்தால், இந்த ரெண்டு மாணவர்கள் வந்து செய்தால் உன்னுடைய பதில் என்ன, நடவடிக்கை என்னவா இருக்கும்? இப்ப அல்லாஹ்வை பத்தி உங்களுடைய கணக்கு என்ன? அல்லாஹ்வை பத்தி உங்களுடைய மரியாதை என்ன? அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா? தலர்ருஅன், அல்லாஹ்வை திக்ர் செய்யறது பணிவு வேண்டும். பணிவு வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களை திக்ர் செய்ய வேண்டும். உரத்த சத்தம் மனசுக்குள்ளேயோ அல்ல சின்ன சத்தத்திலேயோ அதை செய்ய வேண்டும். உரத்த சத்தம் இருக்கக்கூடாது. இந்த விசில் அடிக்கிற டான்ஸ் இருக்கக்கூடாது. இவ்வளவுக்கு மாத்தமாக இது இருக்குதா இல்லையா? இதை உட்காந்து மூத்தா போன ஆளுகளுக்கு பாத்தியா போதற்கு செய்யறான், பணக்காரனாக்கு செய்யறான், நல்லது கெட்டதுக்கு செய்யறான். பள்ளி வாசல்ல உட்கார்ந்து இதை பண்றான். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல உட்கார்ந்து கொண்டு இந்த ஹல்காங்கிற பெயர்ல இது எப்படி இவர்கள் எங்கிருந்து இதை கற்றார்கள், எந்த கிறுக்கன் இதை சொல்லிக் கொடுத்தா நமக்கு தெரியவே இல்லை. இது வந்து நீ தாங்க 4 மதுஹப்ங்கிறீங்களே, இந்த திக்ர ஹனபி மதுஹப்ல சொல்லி தந்தாங்களா? ஹனபி கிதாப்ல காட்டுவியா? ஷாபி மதுஹப் கேப்பா, நீ ஷாபி மதுஹப்புடைய கிதாப்ல இந்த கூத்து இருக்குன்னு எடுத்து காட்டு எனக்கு. ஷாபி இமாம் இதை சொன்னாரா? மாலிக் இமாம் சொன்னாரா? ஹம்பலி இமாம் சொன்னாரா? குர்ஆன்லயும் இல்ல, மதுஹப் மார்க்கத்துல இல்ல, ஆனா மதுஹப்ல இல்ல. இது இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஹல்காங்கிற முறை மதுஹபிலும் கிடையாது. அப்ப எங்க இருந்து நீ படிச்சா? ஏமாத்துறது மதுஹப்ங்கிறது. மதுஹப் 4 மதுஹப் பின்பற்றான் வரக்கூடாது, நீ தான் வரக்கூடாது. நீ மதுஹப்ல இல்லாத விஷயத்தை செய்யற. அதனால ஹல்காங்கிறது பொய். யுனானி மருத்துவம் தான் நோயை குணப்படுத்தும், உடலையும் வலுப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தாரின் ரபானி வைத்தியசாலா, ராயப்பேட்டா, சென்னை. மாசில்லா மார்க்க பணியுடன் சளைக்காமல் சமுதாய பணிகளில் சாதனை படைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மென்மேலும் சாதனை படைக்க துஆ செய்யும் யான்புக்கிளை சகோதரர்கள், சவுதி அரேபியா. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். தரமான ஹால்மார்க் தங்க வளையல்கள், ஆரம், நெக்லஸ், லாங் செயின், கம்மல், பிரேஸ்லெட் மற்றும் எண்ணற்ற வகைகள், எண்ணற்ற டிசைன்களில் கொட்டி கிடக்கும் ஸ்தாபனம் டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ். பியூட்டி, வெரைட்டி, குவாலிட்டி. டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் அண்ணா நகர். நம்ம ஜமாத்துல வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு. ஆனா வந்து பெண் வீட்டார்ல வந்து யாருமே வர்றது கிடையாது, அவங்க சம்மதிக்கல. தாய் தகப்பனோ அண்ணன் தம்பியும் சம்மதிக்கல. ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து யார் பொறுப்பாளர், யார் கையெழுத்து போடுவாங்க அதுக்கு? ஆமா, சில நேரங்கள்ல வந்து தௌஹீத் ஜமாத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம அவங்களா நின்று என்ன செய்யறாங்க? அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க. அப்ப பெண்ணுக்கு பொறுப்பாளர் வேணும் தானே. பொறுப்பாளர் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது எப்படி சரியா வரும், சரியா வருமா என்று கேட்கிறாங்க. அதாவது பொதுவாக நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு வந்து இந்த பெற்றோர்களை மீறி பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க? அவங்களா எடுத்தேறி வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய, ஓடி போகக்கூடிய நிலைமை சமூகத்தில் அதிகரித்து வருகிறது. அதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டா பெற்றோர்கள் தான் காரணம். அந்த பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டோம்னு சொன்னா அவங்களுடைய அந்த டீனேஜ் பருவம் என்பது என்ன மாதிரி இருக்கும், அவங்க எப்படி எல்லாம் அவங்களுடைய ஒரு மனக்குழப்பத்தில் என்ன மாதிரி முடிவெல்லாம் எடுப்பார்கள். ஒரு 20க்கு மேலதான் நார்மலுக்கு வருவாங்க. அந்த 15 இருந்து 19 வரைக்கும் உள்ள ஒரு பருவம் வந்து ரொம்ப ஒரு மனக்குழப்பமான ஒரு பருவம். அந்த நேரத்தில் வந்து வீட்டில் வந்து போய் வாடின்னு திட்டிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி இருந்த ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சிட்டு உன்னை மாதிரி அழகா யாரையும் பார்க்கலன்னு ஆனா சொன்னான்னு வைங்களேன், அது பயங்கரமா என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி தெரியாதுக்கு. ஏன்னா வீட்டுல அம்மா திட்டுறாங்க, பாப்பா திட்டுவாங்க, அண்ணன் திட்டுவான், இப்படிதான் வீட்டுல பழகி இருப்பாங்க. ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான்? உன் நிலவு மாதிரி இருக்கு, உன் கண் அப்படி இருக்கு, உன் மூக்கு இப்படி இருக்குன்னு அப்படியே இப்படி பொம்பளை பலவீனம் இப்படி ஏமாத்தணும்னு என்ன செஞ்சிருமா? அப்ப இந்த மாதிரியான ஒரு தன்மையில் தான் பெண்கள் இருக்கிறார்கள். 20க்கு மேல வந்த பிறகுதான் உலக நார்மலான விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்ப அந்த பருவத்துல வந்து ரொம்ப நெருப்பு மாதிரி கண்காணிப்போட பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும்.
அப்ப வந்து ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு அனுப்புவது, ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி விடுவது, ஒரு குறிப்பிட்ட தோழிகளோடு அனுப்பி விடுவது, சிறப்பு வகுப்புக்கு போனேன்னு சொல்வதை நம்புவது, அவங்க என்ன இப்போ அதை போய் கண்காணிக்கிறது. அனுப்புனா நீனே கூட்டிக் கொண்டு போய் விடு, நீனே கூட்டிகிட்டு வரணும். செல்போனை வாங்கி கொடுக்கிறது, செல்போன் வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவங்க யாரோட எப்படி வேண்டாலும் தொடர்பு கொள்வது, மிஸ்டு கால்கள் மூலமாகவே பலவிதமான தப்பான தொடர்புகள்லாம் ஏற்படுவது, இதெல்லாம் அந்த பெண்களுடைய அந்த வயசு, அந்த பருவம், நல்ல தகஜத்தில் ஒரு பொண்ணு என் பொண்ணு அப்படிலாம் செய்யாதுமாங்க. அதுதான் அப்படி பண்ணும். தகஜத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என் புள்ள குரான் 7 வருஷம் ஆலிமா படிச்சிருக்கு, அதெல்லாம் பேச முடியாது. பொம்பளை பொம்பளை, ஆம்பளை ஆம்பளை தான். இது விளைக்கிறவனுக்குதா. அதனால இந்த மாதிரி பருவங்கள்ல வந்து ரொம்ப கூடுதலாக என்ன செய்யணும், நம்ம கண்காணிப்பு செய்ய தவறினோமையானால் அப்ப என்னவாகுது, அந்த பிள்ளைங்க எவனோ ஒருத்தனை முஸ்லீமாவும் இருக்கலாம், முஸ்லீம் மதம் எல்லாமே பெருசா கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி வேற மதத்தில் உள்ளவங்களும் முஸ்லீம் கூட்டிட்டு ஓடி வரதான் செய்யறாங்க. இந்த பருவம் வந்து எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு பருவம் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆம்பளை வந்து அப்படி பெருமனா கூட மார்க்கத்தை விட மாட்டான். மார்க்கத்தை விட்டுட்டு போய் பண்றவன் ரொம்ப 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 லட்சத்துல ஒருத்தனா இருப்பான். பொம்பளை வந்து மார்க்கமெல்லாம் கிடையாது, மார்க்கத்துக்கெல்லாம் மேல இதான். இப்படியான வந்து அதான் வீக்கர் செக்ஸ்பாங்க அவங்கள. அது ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது, அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு இதான் யதார்த்தம், இதான் உண்மை. இந்த உண்மை யாரும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையுடைய குணம் இருக்கும் பொழுது அப்ப கண்காணிக்கணுமா இல்லையா? உங்களுடைய கண்காணிப்பு தவறுற காரணத்தினால இவனே கூட்டிட்டு ஓடி போகுது. ஓடி போறது என்ன செய்யுது, போய் கோயில்ல போய் தாலி கட்டிக்கிறது. அது மாதிரிலாம் பல மாதிரியான மேட்டர்கள்லாம் நடக்கிறது. அதுல தௌஹீத் ஜமாத்துக்கு சிலது வரும். தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன செய்வாங்க, அது கொஞ்சம் ஏதோ மார்க்கத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவனை கரெக்ட் பண்ணி நீ இஸ்லாத்துல சேர்ந்துரு, இங்க போனா என்ன கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நான் இல்லாட்டி வேற மாதிரி கொஞ்சம் மார்க்கப்பற்றா உள்ளது. மார்க்கப்பட்டு இல்லாத என்ன செய்யும், அங்க போய் போட்டு வச்சு தாலி கட்டிட்டு அப்படி போயிடும். அது மாதிரி இந்து பொம்பளைங்க வந்து இங்க முஸ்லீமை கட்டிக்கிட்டு முஸ்லீமாக மாறிக்கிறோம். அது மதமெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு அவர் தேர்ந்தெடுக்கிறதா தான் இருக்குது. ரெண்டு தரப்புலையுமே கொஞ்சம் பக்தி உள்ள, கொஞ்சம் பாதி அளவுக்கு இறையச்சம் அதெல்லாம் பயம் இருக்குமே. ஆனால் நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, இதை வந்து ஹலாலான முறையில் செஞ்சுக்கலாங்கிறதுக்காக வேண்டி அதை ஒருத்தன் கூட்டிட்டு இங்க வருது. அவன் யாரா இருப்பான், முஸ்லீமா ஒருத்தனாவும் இருப்பான், அல்லது முஸ்லீமா எவனை கூட்டிட்டு வருது. அப்ப நம்ம கேட்கும் என்ன செய்வோம், உடனே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா ரெண்டு பேர் நிப்பாட்டி வச்சிருவோம். தௌஹீத் ஜமாத்துக்கு வருவார்களே ஆனால் தௌஹீத் ஜமாத் என்ன செய்கிறது, ரெண்டு பேரையும் உடனே பிரிச்சு மகளிருக்கு தனியா இடம் இருக்காங்க தங்க வச்சிருவோம், இவனோட இடத்துல தங்க வச்சிருவோம். ரெண்டு பேருடைய பெற்றோருக்கு தகவல் கொடுப்போம். ரெண்டு பேருடைய பெற்றோர் முஸ்லீமா இருந்தா, இந்து யாரா இருந்தாலும், முஸ்லீமுக்குள்ள விஷயமா இருந்தாலும் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிச்சு அவங்கள வர சொல்லுவோம். வர சொல்லி அவங்கள பேச வைப்போம். இந்த மாதிரி வந்துருச்சு, என்ன செய்யற, இல்ல நான் வந்து போக மாட்டேன், இவங்களோட போக முடியாது அப்படின்னு இந்த பொண்ணு பிடிவாதம் பிடிக்கும். அப்ப வந்து மாட்டேன்னு சொல்லையில நீங்க அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா எங்கனையாவது போய் உட்காந்து தற்கொலை பண்ணிக்கிறோம், அல்லது எங்கேயாவது ஓடிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடும். மாட்டேன், என் அப்பா அம்மா எனக்கு வேணான்னு சொல்லி முன்னாடி வந்து சொல்லுது. இந்த இடத்துல நாங்க என்ன பாக்குறோம்னு கேட்டா சமூக அக்கறையோட பாக்குறோம். இந்த நேரத்தில் வந்து இவங்க வளர்ப்பு சரியில்லை, ஓடி வந்து கோபம் மட்டும் உனக்கு வருது, உனக்கு அதை ஒழுங்கா வச்சு என்ன செய்யல, உன் புள்ளைய வந்து கண்காணித்து என்னென்ன செய்யுதுங்கிறது உனக்கு பார்க்க தெரியல. நீ அவளும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இந்த மிட் நைட்டு பாட்டெல்லாம் பாட்டுக்கிட்டு இருக்கிற. அப்ப அவளுக்கு என்னவாகும், டிவியில உட்காந்துக்கிட்டு இந்த டிவியில எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்கல்ல, சின்ன வயசுல கள்ளக்காதல் பண்றது, நல்ல காதல் பண்றது எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் உட்காந்து மோளை உட்காந்துட்டு என்ன செய்றீங்க, டிவியில உட்காந்து பார்க்கவும் செய்றீங்க. அப்ப எல்லாம் சேர்ந்து கெடுத்து நாசமாக்கி போட்டு என் புள்ள ஓடி வந்துருச்சுன்னு வந்துட்டு இப்ப நாங்க என்ன செய்யணுங்கிறீங்க, உங்கள்ட்ட வர சொல்லி அனுப்பி விட்டோம்னா போலீஸ் எதுன்னு போயிடுவாங்க. போலீஸ் கூட என்ன செய்வான், எத்தனை வயசுன்னு கேட்பான், 18, உனக்கு 18 மேஜர் ஓடு அவங்க இஷ்டப்படி செஞ்சுக்கலான்ருவான். ரெடியா சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் சொல்லி கொடுத்தா கூட்டு வர்றாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா இதை அப்படி விரட்டி விட்டோம்னு சொன்னா இது வந்துருச்சு, நீ தப்பு அதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, விஷயம் வேற நடந்துருச்சு, முள்ளு மேல சேலை உளுந்துருச்சு, விழக்கூடாது. அதை கிளியாம பக்குவமா எடுக்கிறதுக்கு என்னங்கிறதா நாங்க என்ன செய்யணும் யோசிக்கணும். தௌஹீத் ஜமாத் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்தம்மா உன்னை நீ 10 வளர்த்திருக்கேங்கிற மாட்டேங்கிறான், இவளை என்ன செய்ய சொல்ற, இப்ப அனுப்பி விட்டா போலீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவா, இல்லாட்டி கோயில போய் தாலி கட்டிக்கிடுவா, இல்லாட்டி என்னத்துக்கு நமக்கு ஒன்று சொல்லிட்டு எங்க விழுந்து குளத்துல ஆத்துல விழுந்து செத்து போயிடுவா. இப்ப அந்த மாதிரியான நிலைக்கு ஆளாவது. இப்ப என்ன செய்ய சொல்ற, மாட்டேங்கிறாங்க, அப்ப நீ போ, நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் என்று இந்த ஜமாத்துல உள்ளவங்க நாங்க பொறுப்பாளராக இருந்து எங்க சமூகத்து பெண்ணு நீ சொல்ற நீ வந்து பாசங்கிற, இதுக்கு பேர் பாசம் கிடையாது, ஒழுங்கா வளர்த்துருக்கணும். சரி நடந்துதான் போச்சுல,
சரி இஸ்லாத்துல ஐக்கிய பண்ணி வேற ஒருத்தன் கட்டி கொடுக்க முடியுமா உனக்கு? அப்புறமேலு நீ கூட்டிட்டு போய் எவன் அப்புறம் கட்டுவான்? ஊர் உலகம்லாம் நாரி போய் சிரிச்சு போய் பேப்பர்ல நியூஸ் வந்த பிறகு நீங்க என் பொண்ணை தாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எவன் வந்து கட்டுவான்? உனக்கு அறிவு கட்டத்தனமா பேசுற. நடந்து போச்சுன்னா புத்திசாலித்தனமா பேசணும். நடக்க விட்டுப்புட்டேன். இப்ப அதை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன்? வாழ்க்கை கொடுக்க மாட்டான், எவனும் கட்டிக்க மாட்டான். அப்ப அதையே பக்குவமா எப்படி செஞ்சா சரியா வரும், அந்த பெண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்கிறது, இதெல்லாம் பார்த்து இந்த ஜமாத்துல என்ன பண்றோம், அறிவுரெல்லாம் சொல்லி பார்த்துட்டு ஒண்ணு கேட்கலங்கிற பட்சத்துல இதுக்கு மேல நீ கூட்டிட்டு போனீங்கன்னா நாளைக்கும் ஓடி போவோம். கூட்டிட்டு போகும்போது இறங்கிட்டா ஓடி போயிடும், ஆத்துல குளத்துல விழுந்துரும், உடனே முடிச்சு வச்சு போடுவாங்க. எங்கள்கிட்ட தான் வந்ததுனால எங்களையும் முடிச்சு வச்சு போடுவாங்க. இங்கதான் போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா எங்களையும் சேர்த்து என்ன செய்வான், விசாரணைக்கெல்லாம் இழுப்பான். இதெல்லாம் தூர நோக்குள்ள கருத்துல கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம். பொறுப்பாளர் வந்து தாய் தந்தைதான் இருக்குன்ற அவசியம் கிடையாது. சமுதாய தலைவரும் பொறுப்பாளரா இருக்கலாம். ரசூல்லாட்ட ஒரு அம்மா வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன்னா உங்களுக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன்னு சொன்னோன்னே ரசூல்லாவே பொறுப்பாளர் இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ரசூல்லா அந்த பொண்ணுக்கு வாப்பாவும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது. அப்படி செய்யலாம். தலைவரா இருக்கிறவங்க என்ன செய்யலாம். நாங்க ஜமாத்துல என்ன செய்யறோம், எல்லா நேரத்திலும் பண்ணி வைக்கிறோம். எல்லா நேரத்திலும் நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்பு சரியில்லை. இந்த மாதிரி வரக்கூடிய நான் பார்த்தோம்னா எல்லாம் பெற்றோர்கள் வந்து குருட்டு நம்பிக்கையிலையும் பொம்பளை பிள்ளையுடைய அந்த பருவம், நீ அந்த பருவத்தை கடந்து வந்தால் தானே அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத விளங்காம என்ன காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் பேஸ்புக்லயும் நெட்லையும் புழங்கிட்டு இருக்குதுவோ, எல்லாம் உலகமே அப்படியே அதை நம்பிக்கிட்டு எவனோ பேஸ்புக்ல தொடர்பு கொண்டா அங்க வேலூருக்கு வாண்ட போறா, கிளம்பி போறா, யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது. போன 4-5 பேர் சேர்ந்துட்டு சீரலி சின்ன பின்னமாக்கி நேற்று போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாள், எங்களுக்கு எடுத்து விட்டாங்க பேஸ்புக்ல. அப்ப பேஸ்புக்ல பண்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப உன்னுடைய கவனிப்பு நீ சரியில்லாத காரணம் தான் நிலை வந்துச்சுமா என்று நாங்க அறிவுரை சொல்லி என்ன செய்யறோம். அது அறிவுரோட தாய் தந்தை சொல்ல கேட்டு போனா அனுப்பி விட்டுருவோம். மாட்டேன்னு நின்றார்களே ஆனால் இந்து பெண் வந்தாலும் அதான் செய்வோம். அவங்க கூப்பிட்டு போவாமா மாட்டேன்றேன், என்னமா நீங்க சொல்றீங்க, உங்களோட அனுப்பிவிட முடியாது, மேஜரா இருக்குது. அப்ப நாங்க இஸ்லாத்துல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப எங்களுக்கு சம்பந்தையில் எழுதித்தாங்க, எழுதி கொடுத்து செஞ்சு வைக்கிறோம். அவங்களும் செய்யறோம், உங்களுக்கு செய்யறோம். இது தௌஹீத் ஜமாத் வந்து நாங்க சமூக அக்கறை இருக்கிறதுனால நீங்க மாதிரி விட இயலாது. என்ன நடக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு நீங்க தீமை நடந்து போய்விட்டு நடக்காமல் தடுக்குவோம். நடந்ததுக்கு பிறகு இருக்கிற வச்சு என்ன செய்யறது, இப்போ உள்ள நிலைக்கு என்ன செய்யறது என்கிற ஒரு அடிப்படையில சிந்திச்சு பார்த்து இதை செய்யறோமே தவிர எல்லாருக்கும் பண்றது கிடையாது. அதனால வந்து பெற்றோரை சொல்லாம பெற்றோரை கூட்டிட்டு வராம எல்லாம் செய்யறது கிடையாது. உங்க முன்னிலையில வச்சுதானே அந்த பொண்ணு மாட்டேன்னு ஓடுது. நீங்க வளர்த்தது கிளத்தெல்லாம் சொல்லி ஒப்பாரெல்லாம் வச்சு பாக்குறீங்க, மாட்டேங்கிறா. தனி ரூம்ல விடுவோம், தனி ரூம்ல அம்மாவும் பிள்ளையும் விட்டு என்ன செய்ய பேசுவோம், வாழ்ட்டு பேசு. அவ தலைகீழ அத முடியாது. நான் வந்து எங்க அம்மா அப்பா வேணான்ற. அப்ப என்ன நீ வளர்த்துருக்கிறப்ப இது யாரு பொறுப்பு? நாங்களா பொறுப்பு? ஜமாத்தா பொறுப்பு? அப்ப பெற்றோர் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறவர்கள் எதுக்கு நீங்க வந்து கல்வி கூட படிக்க வேண்டியதான். எல்லாம் +2க்கு மேல போனீங்கன்னா எல்லாமே கோ எஜுகேஷனா இருக்குது, எல்லாமே அமைப்பு சரியில்லை. நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் ஒன்று கொடுக்க முடியல, அதோட நிப்பாட்டி வீட்டில் உட்காந்து படிக்க வைக்க வேண்டியதானே. என்ன பட்டம் வாங்கிட்டு எந்த வேலைக்கு போக போறாங்க? அறிவுக்கு தானே படிப்பு. புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க, அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை வீட்டில் வாங்கி போட்டா படிச்சுட்டு போதுவா? பேப்பர்ல BA MA போட்டா தான் படிப்பா? நாலேஜை வளர்த்துக்கிறது தானே. அது வளர்த்துக்கிறதுக்குரிய ஒரு திறமையெல்லாம் 10th +2ல வந்துருமா இல்லையா? அவ்வளவு போதுமே. இன்னைக்கு இருக்க சமூக அமைப்புல காலம் அப்படி இருக்கிறது. எல்லாம் வாத்தியார்ட்ட போய் இந்த ஒரு ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் லெப்பக்குடிக்காட்டில் 6 பொம்பளை பிள்ளைகளை சீரழிச்சு கற்பனை ஆக்கி விட்டாங்க. ஊரே திரண்டு போய் இந்த பள்ளிக்கூடத்தை உடைக்கிறது போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்ப எல்லாது முஸ்லீம் பொம்பளை தான் அனுப்பி விட்டது. டீச்சருக்காக வாத்தியாருங்கிறவன் வந்து இப்ப கற்பமா போனோன்னு தெரியுது, பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு. இப்ப கற்பமா போனது தெரிஞ்சவன எல்லாம் திரண்டு இப்ப போறாங்கிறாங்க. வளர்க்க ஒழுங்கா வளர்க்காம நீ என்னது போய் கிளிக்க போற? அப்ப இதுல வந்து நம்ம விளங்க மாட்டேங்க. நம்ம மக்களுக்கு என்ன செய்யல, படிப்பு போதையில ஏறிக்கிட்டு எல்லா மக்களும் தான் இருக்கிறாங்க. படிப்பு தேவைதான், அந்த மாதிரி இருக்குதா உலகம்? வாத்தியார் ஒழுங்கா இருக்கானா? அந்த நிர்வாகிக்க தாளாளர் சொல்லக்கூடியவங்க ஒழுங்கா இருக்காரானா? அப்ப எல்லாமே வந்து அந்த கல்வி முறைகள் தான் அப்படி இருக்குதா? 10-10 செக்ஸ் கல்வி வேற கொடுக்க போறாங்களா? இதுல இது இந்த மாதிரி லட்சணத்திலேயே உலகத்து நடக்குது. 10-10 செக்ஸ் கல்வியை இவனை விட்டுட்டு பொம்பளைக்கு நடத்த விட்டா என்ன ஆகுறது? அதை வேற கொண்டு வர போறாங்க. நாசக்கேடு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரியான நம்ம கல்வி கூடமும் நம்ம அமைக்கலாம். இந்த டிகிரி இல்லாம உலகத்து கல்வியை நல்லா கொடுக்கலாம். அறிவை வளர்த்து விட்டு அனுப்புற மாதிரி மதரசா மாதிரி ஆரம்பிங்க. அதுல உலக கல்வி மார்க்க கல்வியும் கொடுங்க. பட்டமான அறிவு கிடைச்சு போயிட்டு போகுது. அப்ப அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இருக்குங்கிறது கூட விளங்காத ஒரு சமுதாயம். நம்ம மற்ற சமுதாயம் இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்கணுங்கிற நம்ம நாகரிகம் பண்பாடுக்குள்ள சமுதாயம் தானே. அதனால இதை விளங்கி கொள்ளணும். இந்த அடிப்படையெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், ஜமாத்து பொறுப்பேற்று செய்கிறது. இதை பொறுப்பேற்கிறோம்னா அதோட மோசமானது ஏற்படக்கூடாதுக்காக வேண்டி சின்ன மோசம், பெரிய மோசம் வரக்கூடாதுக்காக வேண்டி சின்ன மோசத்தை செய்யறோம், வேற ஒண்ணும் கிடையாது.
الله